புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான போரை ட்விட்டரில் தொடங்கிவிட்டது பாஜக. அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு உடன்பாடு அப்படிங்கிற மாதிரியான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு இன்று ஒரு ஆங்கில நாளிதழில் ஒரு செய்தி இருக்கு. எழுதப்படாத ஒப்பந்தம் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில இருக்கு. ஒரு புரிந்துணர்வு இருக்குது. ஒருவருக்காக இன்னொருவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான செய்திகள் உலா வந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த போருக்கு பிறகு போர் அப்படின்னே தான் அவங்க சொல்றாங்க. போருக்கு பிறகு அந்த மாதிரி வதந்திகள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி செய்திகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், நேற்று முதல் முறையாக அவங்க வந்து ட்விட்டரில் வந்து ஒரு கேரிகேச்சர்ஸ் போட்டு பப்பட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. சின்னக்கா பெரியக்கான்னு போட்டு தமிழ்நாடு பாஜக வந்து ஜெயலலிதாவையும் வேறொருவரையும் குறிப்பிட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா முதன் முறையாக வந்து கொள்கை அளவில் விமர்சனம் பண்ணாமல் பாலிசிஸையோ அல்லது வந்து செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மற்றொரு அதிகார மையத்தையும் குறிவைத்து, அதாவது எந்த விதமான எம்எல்ஏவோ அமைச்சராகவோ இல்லாத ஒருவரை குறிவைத்து வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். அந்த விமர்சனம் மட்டும் ஆச்சரியமானதில்லை, விமர்சனத்திற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிமுறையும் அவர்கள் யாரை குறிவைத்தார்களோ அதுவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது பின்னால் வந்து யாரோ வந்து நல்ல தெளிவாக இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா ஷார்ப்பாக அடிச்சிருக்காங்க அது அவங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றது சிறிய அளவில் இருந்த யூகங்கள் எல்லாமே வந்து இதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜெயலலிதாவை நாடி சென்றார்கள் வழியே அந்த அம்மா இவங்களை என்னைக்கும் சேர்த்துக்கிறதா கிடையாது. அவரிடமிருந்து எந்த விதமான சமிக்கையும் கிடையாது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி மோடி ஜெயலலிதா வீட்டுக்கு போய் லஞ்சுக்கு போனதை தவிர, அதை தவிர வந்து அந்த அம்மா வந்து இவங்களுக்கு வந்து பிஜேபிக்கான எந்த விதமான கூட்டணி மற்றும் தேர்தல் உறவு பற்றியெல்லாம் எந்த விதமான சமிக்கைகளையும் அவங்க கொடுத்தது கிடையாது. இவர்கள் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான செய்திகள் கசிவிடப்பட்டன. அதற்கும் இனி இடமில்லை என்பது வந்து நேற்றைய அந்த தாக்குதலுக்கு பிறகு, அந்த விமர்சனத்திற்கு பிறகு நமக்கு தெளிவாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்ல விரும்புறது அது என்னன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அவங்களை அட்டாக் பண்ணாமல் இட் லுக்ஸ் லைக் அ பர்சனல் அட்டாக். அதுதான் அதில் ஆச்சரியமாக இருக்குது. அது பர்சனல் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியான டோனில் அது இருந்ததுன்னா அந்த கேப் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டே போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஆமாம், உண்மையிலேயே அந்த பர்சனல் அட்டாக் ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு அட்டாக்கு தான். அது வந்து பாஜக அதை செய்ய இறங்கியிருப்பது அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர்கள் வைக்க வேண்டியது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றணி, அது இரண்டு விஷயமா அப்படி புரிஞ்சிடும். ஒன்று வந்து நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆளும் கட்சியை குறை சொல்வது மட்டுமே தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு போர் முறை அல்லது வந்து நீங்கள் தேர்தலுக்கான ஒரு உத்தியாக நீங்கள் கையில் கொள்கிறீர்கள் அப்படின்னா அது வந்து நீங்கள் வழக்கமாக அத்தனை எதிர்க்கட்சிகளும் செய்யக்கூடிய செய்தியை தான் திருப்பியும் பாஜகவும் செய்ய இறங்கியிருக்கிறது. அதாவது நீங்கள் மற்ற இதுக்கு மாற்ற இப்போ நீங்கள் அன்புமணி இந்த தேர்தலை ஒரு வகையான இன்டர்பிரேஷன், இந்த ஒரு தேர்தலுக்கான ஒரு வகையான இன்டர்பிரேஷன் இந்த ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பு அப்படின்னு தானே நம்ம அதுல சந்தேகம் கிடையாது. இந்த ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்புங்கிறது ஒரு பகுதி. நீங்கள் அதற்கு மாற்றுக்கான தகுதியானவர்களா, நாங்கள் தான் மாற்றுன்னு பேசும்போது மாற்றுக்கான தகுதியானவர்களாக உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்திகளை நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் அதை விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதலில் இறங்குவது என்பது நீங்கள் திருப்பியும் மற்ற எந்த கட்சியினரும் போது உங்களை நீங்களும் அதே ஒரு பாணியைத்தானே பின்பற்றுகிறீர்கள். அதனால உங்களுக்கு எந்த விதமான வித்தியாசமோ இல்லை என்ன விதமான ஒரு மக்களுடைய ஈர்ப்போ உங்களிடம் வரப்போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது செய்தி என்னவென்றால் இது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அத்தனை பேரும் வந்து பங்கு போட்டுக்கொள்ள விரும்புகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, பாஜக மட்டுமல்ல, மற்ற எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே அதில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கான ஒரு வித்தியாசம் எங்கிருந்து வருகிறது? நீங்கள் எந்த வகையில் உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் உங்களை நம்பி, உங்களுடைய பிரச்சாரத்தை நம்பி, உங்களுடைய இந்த உத்திகளை நம்பி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த விஷயங்கள் செய்யும் போதே உங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு வழிமுறையை நீங்க ஏன் எடுத்துக்கல? திருப்பி ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதலில் இறங்குறீங்கன்ற கேள்வி வந்து தொக்கி நிக்குது. இதுல தனிப்பட்ட தாக்குதலில் இறங்குறது ஒரு வகையான பிரச்சார உத்தி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நம்மை பற்றி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேர் வகையான செய்திகளை மட்டும் சொல்லி பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வெங்கடேஷ் வெளிப்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா அது ஒரு வகைன்னா, இன்னொரு வகையில வந்து எதிர்பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய எதிர் வகையான செயல்பாடுகளையும் சுட்டி காட்டுறதும் ஒரு வகையான பிரச்சார உத்தி தானே. கண்டிப்பா இது வந்து முழு அளவில் வந்து ஒரு ஆபாசமான ஒரு விமர்சனம்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் சின்ன அளவில் வந்து
ஒரு ஒரு ரசனை குறைவுன்னு சொல்லலாம் சின்ன அளவில். பட் அது கூட வந்து ஒரு பெரிய குற்றமா நான் பார்க்கல. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல அது கண்டிப்பா நடக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. அது தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள்னு தேர்தல் ஆணையம் பண்ண முடியாது. முறை சொன்னாலும் அது நடக்க தான் செய்யும். அது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லையை மீறாம இருக்கான்னு தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த இதுல வந்து சசிகலாவை போட்டுட்டு சின்ன அக்கான்னு இவங்களை பெரிய அக்கான்னு போட்டு அந்த இது வந்து அந்த பப்பட்ரி மாதிரி போட்டு அவங்க ஆடுறாங்க அப்படின்னு போடுறாங்க. அவங்க அதன் அளவில் அது ஒன்றும் மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் ஒரு அதில் வந்து ஒரு குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. பட் ஜென்ரலி இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து உங்களுக்கு இது ஒரு ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் இது ஒரு ரசனை குறைவானது, அதில் சந்தேகம் இல்லை. பட் தேர்தல் நேரங்களில் இதை தவிர்க்க முடியாது. சரி, பிஜேபியோட ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதாவை வந்து எதிர்க்கிறதுக்கான பெரிய அளவில் அவங்க கிட்ட காரணமோ இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஏன்னா டோட்டலி தமிழ்நாட்டில் க்ளூலெஸ், அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, யாரோட போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. மோடி அவர்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு வந்துட்ட பிறகு அவங்க என்ன நினச்சாங்கன்னா அஜெண்டா செட் ஆகும், நம்ம போகலான்னு நினச்சாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ அந்த சூழலில் வந்து இந்த மாதிரி போய் தனி மனித தாக்குதலில் தான் அது முடியும். நாளைக்கு இன்னும் கூட்டணி இல்லைன்னா இன்னும் அது கீழே இறங்கும். அது இஷ்யூஸ் கிடையாது, எதை வச்சு இவங்க பேச போகிறாங்க இன்னைக்கு. இல்லை, அவங்க வந்து அவங்களுக்கு முரளிதர் ராவ் வந்து தமிழ்நாடு தலைவர்களோட பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்காதீர்கள், மிஸ்கவர்னன்ஸ் அண்ட் கரப்ஷன், இந்த 2 விஷயங்களில் தவறான நிர்வாகம், முறைகேடான நிர்வாகத்தையும் கரப்ஷன் ஊழல் தொடர்பான விஷயங்கள்லையும் எவ்வளவு உறுதியாக ஆட்சியை எதிர்க்க முடியுமோ அவ்வளவு உறுதியாக எதிர்க்கிறதுக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொன்னதாக இந்த செய்தியிலேயே இருக்கு. இன்னொன்று, நீங்க ஒரு எதிர்க்கட்சி அந்த மாநிலத்தில் இன்னொரு எதிர்க்கட்சியை விமர்சிச்சுட்டு இருக்கிறதுல என்ன பலன்? அதுதான் இப்ப பிஜேபியோட பிரச்சனை. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து தமிழிசையோ பொன்னாரோ வந்து திமுகவையோ கலைஞரையோ விமர்சனம் பண்றது கிடையாது. ஆனா எச் ராஜா பாத்தீங்கன்னா அவர் திமுகவை மட்டும்தான் விமர்சனம் பண்றாரு, அண்ணா திமுகவை கிட்டத்தட்ட தொடர்றதே கிடையாது. ஸோ பார்ட்டி வந்து டோட்டலி டிவைடட். செக்ஷன் ஆஃப் சீனியர் லீடர்ஸ் வந்து திரும்ப திரும்ப டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க. இன்னொரு செக்ஷன் அஃபிஷியல் லீடர்ஷிப்பும் மத்திய மந்திரியும் வந்து திமுகவை சாதாரணமாக அவங்க தொடர்றதில்ல, ஆனால் அண்ணா திமுகவையும் அவங்க திட்டுறதில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இதுன்றது வந்து முதன்முறையாக வந்திருக்கக்கூடியது வந்து இது வந்து தனி மனித தாக்குதலில் இது ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இது எப்படி இவங்க பிரச்சாரத்தை கொண்டு போக போறாங்கன்னு தெரியல நமக்கு. அது நீங்க சொல்லக்கூடிய அந்த கார்ட்டூன்ல அல்லது பப்பட்ரியில தனி மனித தாக்குதல்னு அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. பிகின் வித் அதை செய்யறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா அந்த அதனுடைய உள்ளடக்கம் இருக்குல்ல, அந்த உள்ளடக்கத்துல ஒரு அரசியல் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதாவது முதலமைச்சர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. தட் இஸ் a message. கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஆஃப் அத்தாரிட்டியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஒன்னு. இன்னொன்னு வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா இயல்பாக மக்கள் யாரிடம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வேறு யாருடைய கைப்பாவையாகவோ இருக்கிறார்கள்ங்கிற செய்தியை சொல்றாங்க, அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பாக. அப்போ ஒரு வகையில அது ஜெயலலிதாவை அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்கிற ஒரு அரசியலும் அதுக்குள்ள இருக்கு. இல்ல, அப்படி நம்ம பார்க்க முடியாது. இவங்க சொல்ல ஏதாவது வந்து இவங்க வந்து மறுபடியும் சொல்றோம்னா இலக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வு கடுமையா இருக்குது, குறிப்பா மதுவிலக்கு பிரச்சாரம் இருக்குது. நாங்க வந்து பூரண மதுவிலக்கு வேணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சென்னை வெள்ளத்துல பாத்தீங்கன்னா பலருக்கும் நிவாரணத் தொகைகள் போல. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து என்ன இஷ்யூஸை வச்சு போராடுறாங்க, அவங்களுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, அவர்கள் வந்து இந்த தனிமனித தாக்குதலில் ஈடுபடலை. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியா இருக்கும் பொழுது நீங்க ஏன் வந்து இஷ்யூஸை ப்ரொஜெக்ட் நாளைக்கு பேசலாம். அவங்க இன்னைக்கு முதன்முறையாக ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணும்போது அது ஒரு கொள்கை சார்ந்ததாக ஒரு இஷ்யூ சார்ந்ததாக இல்லாம வந்து ஒரு தனி மனித தாக்குதலாக வந்ததுன்னு அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் தெரியும் அது எங்க பவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது தெரியும். அதை எடுத்தெடுப்பிலே நீங்க சொல்றீங்கன்னா இவங்க டைரக்ஷன் இல்லாம தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இதை மட்டுமே வச்சுட்டு போய் நீங்க ஓட்டு கேட்க முடியாது. மக்களே அதை ஏத்துக்கிட்டாங்க, அந்த பவர் ஸ்ட்ரக்சரை மக்களும் அந்த கட்சியும் ஏத்துக்குச்சு. புதுசா நீங்க சொல்லி தான் ஒன்றும் தெரிய போறதில்லை யாருக்கும். ஆகவே இதை பேசுறதால நீங்க வந்து உங்களுடைய குழப்பத்தையும் உங்களுடைய பலவீனத்தை தான் வெளிக்காட்டுறீங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்ல முடியுமா மணி? அந்த இல்ல, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ன்றது வந்து திரும்ப திரும்ப அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 3 முறை அந்த அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அங்க இருக்க பவர் ஸ்ட்ரக்சர் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்ல வேண்டிய திமுகவே அதை பேசலன்ற நான் இன்னைக்கு. திமுகவோ மக்கள் நல கூட்டணியோ இந்த பவர் ஸ்ட்ரக்சரை பத்தி இன்னைக்கு பேசல. அவங்க பேசுறது பூரா வந்து ஊழல், அராஜகம், மது விலக்கு இதை தான் பேசுறாங்க. புதுசா என்னமோ இன்னைக்கு வந்தாமா இதை பேசுறீங்கன்னா அப்போ உங்களோட நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் கேட்கறேன். நீங்க பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடியவங்க மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியலை நடத்துவது அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் நல கூட்டணியும் செய்யதாக இருக்கலாம். அதற்கு நேர் எதிரான ஒரு கேம்பெயினை இப்ப நீங்க சொல்லக்கூடிய பப்பட்ரியில பிஜேபி செய்யுதோ அப்படிங்கிற இல்லன்ற இது கால் நூற்றாண்டா இதான் நடந்துட்டு இருக்கு. இதுல புதுசா ஒண்ணுமே இல்லைன்ற நானு. இது தப்பு ரைட்டு நான் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணல. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸை யாரும் ஏத்துக்க முடியாது. அது வந்து டிபேட்டுக்கு அப்பாற்பட்டது. ஆனா புதுசா ஒண்ணுமே இல்லையே. ஏற்க முடியாது. இட்ஸ் இம்மெச்சூர்ன்ற நான். இது ரொம்ப இந்த பிரச்சாரமே ஒரு விதத்துல சுவாரஸ்யமா இருந்தாலும் இட் லுக்ஸ் அமெச்சூரிஷா இருக்குது.
இல்ல பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு நான் தமிழ்நாட்டுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையான்ற கேள்வி தான் திருப்பி திருப்பி வருது. ஆக்சுவலா நான் மக்களிடம் போய் சேர்வதற்கு உங்கள்கிட்ட என்ன புதுசா இருக்கு? இப்போ இதே மாதிரியான திருப்பியும் நீங்க ஆளுங்கட்சியையும் அவருடைய தலைவர்களையும் தனிப்பட்ட அளவில் விமர்சிக்கிறதுக்கான ஒரு காரணத்திலேருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நீங்க என்ன செட் ஆஃப் அஜெண்டாவோட நீங்க பேசுறீங்க, நீங்க என்ன செட் ஆஃப் ஐடியாஸோட நீங்க பேசுறீங்கன்றதுக்கான வெங்கடேஷ் அதை வந்து தனிப்பட்ட அப்படின்னு சொல்ல முடியுமாங்கிறதுல தான் மீண்டும் மீண்டும் கேள்வி வருது. ஏன்னா ஜனநாயகத்துல ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களிடம் இருக்க வேண்டிய அதிகாரம் அவர்களிடம் இல்லாமல் இன்னொரு அரசமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகார மையத்திடம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றதே, அப்படின்னு ஒன்று இருப்பதாக குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஜனநாயக நெறிகள்ல இருந்து வலுவி நடக்கிறீங்கிறதுக்கான மிகப்பெரிய குற்றச்சாட்டு. மணி சொல்ற மாதிரி ரெண்டு அம்சம். ஒண்ணு, அதை அவர்களுடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் 3 முறை மீண்டும் மீண்டும் அதே விதமான ஒரு ஆட்சி முறைக்கு அவர்கள் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்க அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகி போச்சு, அதுக்கு அந்த கொஸ்டினுக்கான தேவையே இன்றைக்கு இல்லையோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? திருப்பி திருப்பி நாம வந்து ஒரு முடிந்து போன ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் பேசுவதனால் நீங்கள் வந்து திருப்பியும் உங்களோட, அதாவது உங்க பிரச்சாரத்துக்கு நீங்க வேற ஒரு புது செய்தியை எடுத்துக்கோங்க, வேற ஒரு புது குற்றச்சாட்டை எடுத்துக்கோங்க, வேற ஒரு புதுசான ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கலாம் இல்லையா? இது வீக்கான குற்றச்சாட்டு அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே மறுக்கப்பட்டு அவர்கள் மேல பூமராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பூமராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பூமராங் எல்லாம் கூட ஆகாது, அவ்வளவு பெரிய லெவலுக்கு கூட இது போகாது. இது ரொம்ப, நான் திரும்பவும் சொல்றது சரியான வார்த்தை எனக்கு தமிழ்ல அமெச்சூரிஷா இருக்குது. இது ஒரு பக்குவமற்றதா இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. எவ்ரிபடி நோஸ் ஹவு திஸ், இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, தேமுதிக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஜெயலலிதா அவங்களுடைய அமைச்சரவையிலையும் அதிமுகவில் யார் ஆக்சுவல் பவர் சென்டர், யார் உண்மையான அதிகார மையம் எதுன்றதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் கூட சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி அதை விட பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீங்கள் அதை பேசாமல் இதை கொண்டு வந்து ஆரம்பிக்கிறீங்க போது நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அமெச்சூரிஷாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். அதாவது தப்பு ரைட்டுன்னு கிடையாது. இது உங்களுக்கு பிரச்சனைகள்ல எது பெரிய பிரச்சனை எது சின்ன பிரச்சனைங்கிறது வந்து அப்படி சொல்ல முடியுமாங்கிறது இல்ல. இப்ப இதே வந்து இது முன்னுரிமை கொடுக்க போ யார் எதுக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்கிறது தான் இல்ல, இவங்களுக்கு தெரியல. இவங்க, நான் திரும்ப சொல்றேன், இலக்கு இல்லாத பயணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையே வந்து இவங்க வந்து இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி இருக்க இந்த டாஸ்மாக் விவகாரம் பூர்ண மதுவிலக்கு தீர்வாக இல்லாவிட்டாலும் கூட வந்து டாஸ்மாக் விஷயத்தில் ஒரு அங்குலம் கூட இறங்கி வர மறுக்கிற இந்த அரசு, நாங்கள் நிச்சயமாக மதுவிலக்கு அமுல்படுத்த மாட்டோம் என்று ரொம்பவும் ஒரு ஆணவத்தோட சட்டமன்றத்தில் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு அரசு. அந்த பிரச்சனையை, மதுவிலக்கு பிரச்சனை கையில் வச்சு இந்த நேற்றைய பிரச்சாரம் வந்திருந்தனா கூட அது வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும், ஓட்டு வருதோ இல்லையோ. ஆனால் மாறாக நடந்தது வந்து முழு அளவிலான ஒரு தனி மனித ஒரு விமர்சனம், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விமர்சனம். அதை நீங்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை, 25 வருஷமா அது அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன நீங்கள் பண்ண வரீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? நீங்கள் இந்த சூப்பர் பிஎம் அப்படின்னு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சோனியா காந்தியை இதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டினாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு, பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களிடம் போய் தங்களுடைய துறையின் செயல்பாட்டை அறிக்கையாக சப்மிட் பண்றாங்க, அவங்களுடைய ஆடிட்டுக்கு தங்களை உட்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ எதிர்கட்சிகள் அவங்க மேல வைக்குது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பவர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸோ பிஜேபியோ திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ முன்வைப்பதற்கான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற கேம்பெயின் வந்து இங்க இருந்து வராது. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இது சரி, நீங்க சொல்ற அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியோ இல்ல பவர் சென்டரோ உருவாறதெல்லாம் நாம தொடர்ச்சியா விமர்சனம் செய்வோம். அது மொத்த விமர்சனத்தின் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். நீங்கள் மற்ற செய்திகளில், மற்ற பிரச்சனைகளில், மற்ற விஷயங்கள்ல நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க, நீங்க மாற்ற என்ன சொல்றீங்க, உங்களுடைய ஓவரால் தமிழ்நாடு கேம் பிளான் என்ன, நீங்க தமிழ்நாடு அரசியலுக்குள்ள நீங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்க பெரிய அளவில் எந்த விதமான பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து செல்லல, நீங்க பாஜக தனித்தன்மையான ஒரு அம்சத்துல இவர்கள் முன்னெடுத்து பேசுகிறார்கள்னு சொல்றதுக்கான ஒரு 10 செய்திகள் இருந்து இது 11வது செய்தியாக இருந்தாலும் எல்லாரும் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இதைத்தான் நீங்க முதல் செய்தியாக, முதல் ஒரு பிரச்சாரத்துக்கான முதல் அம்சமாக ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த சிக்கல் வருகிறது. நீங்க, நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10-15 பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாங்க ஒரு மாற்று வச்சிருக்கோம், இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு வேற ஒரு கருத்து இருக்கு, இது எல்லாத்துலயும் வேற ஒரு தீர்வுகள் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அந்த சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கும் போது நான் இதை தப்பு, வெங்கடேஷ் நீங்க சொல்றதையோ மணி சொல்றதையோ நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஆனா அடிப்படையிலேயே ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு. ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிராக எல்லா விஷயங்களும் நடக்குதுன்னு ரொம்ப அடிப்படையான ஒரு தப்பை வந்து அவங்க சுட்டி காட்டுறத
நீங்க காலம் இவ்வளவு காலம் யாருமே பேசல அல்லது இவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு அதற்கான கேம்பெயினை இன்னைக்கு நடத்த இன்னைக்கு தான் இவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்களா தமிழ்நாட்டுல? இன்னைக்கு தான் அரிச்சுவடி படிக்கிறாங்க. இன்னொன்னு நான் உங்களை கேட்கறேன், இந்த பிரச்சனை நீங்க ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி லுக் அட் ஃப்ரம் தி அதர் வே ரவுண்ட். ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்னை வந்த பொழுது ஜெயலலிதா வீட்டில் போய் பார்த்து மதிய உணவு அருந்தினார். இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரையும் வீடு தேடி போய் பார்க்காத நம்முடைய பிரதமர். அது புரோட்டோகால் படி தப்புன்னு கூட சொன்னாங்க. அது தப்போ ரைட்டா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பிரதம மந்திரியானவர், அதுவும் வந்து இவர்களுடைய வாஜ்பாய் ஆட்சி காலம் மாதிரி 18 எம்பிக்களை வச்சு இவர்கள் ஆதரவில் இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது. 282 உறுப்பினர்கள் இருக்காங்க, தனி மெஜாரிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை போய் அவர் வீட்டில் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாங்கன்னா என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்க? இன்னொன்று 50 எம்பிஸ் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு ராஜ்யசபாவில் சின்ன சின்ன மசோதா நிறைவேறது கூட அதிமுகவோட ஆதரவு உங்களுக்கு தேவை. இந்த அளவில் அதிமுகவை சார்ந்து மத்தியில் நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. ஆட்சியோட சர்வைவலுக்கு வேணால் அதிமுகவோட ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையை பொறுத்தவரையில் ஏடிஎம்கேவோட 12-13 எம்பிஸோட ஆதரவு உங்களுக்கு மிகவும் முக்கியம். எந்த மத்திய அமைச்சரும் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறது கிடையாது. அந்த பின்புலத்தில் இருந்து பார்த்தால் இந்த விமர்சனம் வந்து ஒரு அபத்தமான விமர்சனமாக இருக்குது. அப்படிதான் நீங்கள் இதை பார்க்கணும். நேற்று சென்னையில் மக்கள் நல கூட்டணி நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது வைகோ சொல்றாரு, முத்தரசன் சொல்றாரு, மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் கைகோர்க்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை மீண்டும் மீண்டும் மக்கள் நல கூட்டணி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அதே மாதிரியான கருத்தை சொல்லுது. திமுகவும் நேற்று சொல்ல தொடங்கி இருக்குது. இப்போ தனித்து போட்டின்னு விஜயகாந்த் சொன்னதுக்கு பிறகு இந்த மாதிரி பேச்சுகள் குறைந்து விடும்னு பார்த்தா குறையல, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற நிலைமையில தான் அது இருக்குது. எப்படி பார்க்கலாம் இதை? எப்படி பார்க்கறது? உங்களுக்கு லவ்லையும் பாலிடிக்ஸ்லையும் இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம், இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். த மோர் யூ சே நோ இட் மீன்ஸ் எஸ்ன்னு. அந்த மாதிரி வந்து அவர் வந்து கேண்டிடேட்ஸை போட்டு அவர் வந்து ஏப்ரல் 22 வரைக்கும், என்ன சொல்ல போனால் நாமினேஷன் வாபஸ் வாங்குறது ஏப்ரல் 29, அது வரைக்கும் இந்த கேலி கூத்து தொடரும்னு தோணுது. ஆனால் இது ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது. அவர் தன்னுடைய முடிவை அறிவிச்சிட்டார் வித்தின் கோர்ட். அதற்கு பிறகு 3 தரப்பும் அவர் எங்கள் கூட தான் இருக்காருன்னு பேசுறது, போட்டி போட்டு சொல்கிறதுன்றது இது அருவருப்புன்றதோட ஆபாசமாக இருக்குது. இது ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா எந்த புரிதலும் இல்லாமல் எல்லாரும் இந்த நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முடிவு 3 விதமான விளக்கங்களுக்கு இல்லை. அவர் மேலே எனக்கு என்னமோ விஜயகாந்த் மேலே இதில் குறை சொல்கிறதுக்கு, அவர் மேலே வேற விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். இந்த விஷயத்தில் அவர் மேலே எனக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்று மேலே அவர் தெளிவாக தன்னுடைய முடிவை 10ஆம் தேதி அந்த கட்சியோட மகளிர் மாநாட்டில் அவர் தெரிவிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அவருடைய மனைவி அவங்க பிரேமலதா அந்த அம்மா வந்து அவங்க மைக்க பிடிங்க அவர் அனுமதியோட கேப்டன் தலைமை ஏற்றுக்கொள்வருடன் வரலான்னு அந்த ஒரு கேவியட் வச்சாங்க. அதுதான் இவங்களை பிடிச்சிருக்குது. இப்போ இதில் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அதில் இருக்கக்கூடிய இடதுசாரி தலைவர்கள் இது எப்படி இது ரசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பிஜேபியோடையும் பேசுவாராம், ஒரு பக்கம் திமுகவோடையும் பேசுவாராம், ஒரு பக்கம் இவங்களும் அவர் அழைப்பாங்களாம். அவர் தான் வந்து கொள்கை வழி சார்ந்த அரசியல், மாற்று அரசியலை முன்னிறுத்துறாரு. இதெல்லாம் வந்து இவங்க வந்து பொருளாதார கொள்கையில் அவரோட கருத்து என்ன, வெளியுறவு கொள்கையில் அவரோட கருத்து என்ன, இதில் அப்படி சொன்னால் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கருத்து இருக்கான்னு உங்கள் அளவுகோலை வைத்து நீங்கள் அவர் எடை போட்டிங்கன்னா கூட வந்து அவர் எங்கே நிற்கிறாருன்றது இந்த இடதுசாரி தலைவர்களுக்கே வெளிச்சம். ஆகவே ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா இவங்களுடைய அவர் சொன்ன மாதிரி அந்த பிரேமலதா அவங்க வந்து இந்த கூட்டணியில் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, விஜயகாந்த் வந்து தலைமை ஏற்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பனிங், ஒரு சின்ன விண்டோ திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த விண்டோ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை பெரிய டோராக மாற்ற முடியுமான்னு தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா இவங்களுடைய கௌரவத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல், அதே சமயத்தில் இன்னொரு ஒரு மேபி நீங்கள் அதை வந்து தேமுதிக தலைமையிலான அலையன்ஸ்ன்னு சொல்லாமல் இன்னொரு பெரிய அலையன்ஸ், மேபி அன்றைக்கி வந்து மக்கள் நல கூட்டணி பேரை கூட அவங்க மாற்றிக்கொண்டு புதுசான ஒரு அலைன்ஸ். அதாவது என்னன்னா இன்றைய தேதியில் எதிர்கட்சிகளுக்கு விழக்கூடிய வாக்குகள் சிதறிவிடாமல் இருக்க வேணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ஏப்ரல் 22 வரைக்கும், ஏப்ரல் 29 வரைக்கும் கூட இது போனாலும் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உண்டு. என்ன அடிப்படையில் இவங்களோட நோக்கம் என்னன்னா, நீங்கள் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5% வாக்கு அப்படிங்கிறது எந்த வகையிலையும் வந்து நீங்கள் என்ன சொல்ல திருப்பி சிதறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதும், அது தங்களுக்கே அந்த தங்கள் அணிக்கே வந்து சேரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு பெரிய டெஸ்பிரேஷன் ஒன்று. எல்லாருக்கும் அந்த டெஸ்பிரேஷன் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இதோடு சேர்ந்தா நல்லா இருக்குமா, அவங்களோட சேர்ந்தா நல்லா இருக்குமான்னு எல்லாருக்கும், இப்போ நீங்கள் சொன்ன பாஜகவுக்கு இதே மாதிரி இருக்குது, அதே மாதிரி இப்போ நீங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு இருக்குது. இது எல்லாருக்குமே என்ன ஒரு அடிப்படை சிக்கல்னா, இவங்க யாருமே இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட நம்ம போய் பேசும்போது இந்த மாதிரியான உறவு வந்து நமக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்கள் இதை ரசிப்பார்களா, மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களான்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் யாருமே இதை தொடங்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே எங்கே தொடங்குறாங்கன்னா, நீங்கள் வந்து தொண்டர்கள் என்னமோ வந்து ஏதோ பெரிய கூட்டம், அவர் தலைவர் சொல்லிட்டாருன்னா மொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது அடிப்படையில் அது வந்து இந்த சினர்ஜி சரியாக இருக்குமான்ற ஒரு கேள்வி ஏன் யாரும் எழுப்ப மாட்டேங்கிறாங்கன்ற எனக்கு அதுதான் புரியல. அந்த சினர்ஜி சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல பல இடங்கள். அதாவது சினர்ஜி சரியாக இருக்குமான்னு கேட்குறாரு வெங்கடேஷ்.
மக்கள் நல கூட்டணியில் வந்து விஜயகாந்த் வந்து சேரவில்லை என்றால் விஜயகாந்தனுடைய வாக்குகள் அவர் கடந்த காலத்தில் என்ன கருத்தை முன் வச்சாரோ, அதிமுக கூட்டணிக்கு முன்னாடி என்ன கருத்தை முன் வச்சாரோ அதை ரெப்ரசன்ட் பண்ற மக்கள் நல கூட்டணிக்கு இயல்பாக வந்துவிடும் அப்படின்னு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அப்போ விஜயகாந்துக்குன்னு விழுறது கொஞ்சம் இருந்ததுன்னா அதற்காக இவர்கள் அந்த முயற்சியை எடுக்கிறதுல என்ன தப்பு? அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. இருக்கிறதே ஒரு 7-8 கட்சி, அதுல ஒரு 5 கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மீதி 2 கட்சியே வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அந்த 2ம் இன்னும் பதில் சொல்லாம உட்காந்துருக்காங்க. அவங்க வேற கணக்குகளுக்காக காத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு அறிகுறியை வெளிப்படுத்துற விஜயகாந்த் வருவாரு, எங்க கூட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதை தவிர அவங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? அவங்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. அது வந்து நீங்க இதுல தப்பு ரைட்டுன்னு எதுவும் கிடையாது. அவர்கள் கோணத்திலிருந்து பார்த்தால் அது சரி. எல்லா அரசியல் கட்சியும் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்னும் அந்த மாதிரி தான். அவங்க கோணத்துல அது கரெக்ட் தான். ஆனால் எப்படி அது சாத்தி? இவர் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி இது என்ன சினர்ஜி ஆக போகுது? நீங்கள் பாலிடிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 2+2 சம்டைம்ஸ் 0 ஆகுன்னுவாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் பிஜேபி எல்லாரையும் கூட்டினா 100% வருது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர் ஜெயிச்சிருவாங்களா? மாட்டாங்க, கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அந்த சினர்ஜி கரெக்டாக சொன்னார் அவர். அந்த சினர்ஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பார்க்கணும் நம்ம. அது இது வந்து இவ்வளோ வெளிப்படையாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர அரசியல் நடக்குது. இது வந்து நீங்கள் இது பேர அரசியல் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகும் போய் இவர்கள் வந்து இந்த அளவு வந்து பிரதான கட்சிகளும் பாரம்பரியமிக்க கட்சிகளும் வந்து அவரிடம் மன்றாடுகிறார்கள். இது வந்து இது ரொம்ப வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து இது அல்ல. உங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி அரசியலுக்கான முயற்சிகள் என்பது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கூட இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கீழே இறங்கி போயிருக்கான்னு தெரியல. இதில் அவரை கூட விஜயகாந்தை கூட ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அதை எப்படி சொல்லலாம், புரிஞ்சுக்கலாம். அவர் சொல்லிட்டார் தன்னுடைய நிலைப்பாட்டை. அவர் சொல்லிட்டார் ஒரு கட்டத்தில் இழுபறியில் இருந்தப்போ 10ஆம் தேதி அவர் தெளிவுபடுத்தி விட்டார் தன்னுடைய நிலைப்பாட்டை. அதற்கு பிறகு இவர்கள் மூவருமே இறங்கி வர மறுத்து அதை ஏற்றுக்கொள் டினையல் மோடில் இருக்காங்க 3 பேருமே. ஏன் இந்த டினையல் மோடில் இருக்காங்கன்னா, அது இவங்க ஒவ்வொருத்தருமே வந்து இவங்களோட பலவீனத்தை தான் காட்டுறாங்கன்னு தோணுது. அதனால இதில் அவரை குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இவர்கள் தங்களுடைய அரசியல் தரத்தை காட்டிக் கொள்கிறார்களோன்னு தோணுது. எதற்காக இவ்வளவு தூரம் இவர்கள் இறங்கி போக வேண்டும்? ஒரே நேரத்தில் பிஜேபியோடையும் இடதுசாரிகளோடையும் திமுகவோடையும் பேசக்கூடியவரை நாங்கள் காத்திருக்கிறோம் வருவார்னு திரும்ப திரும்ப பெரிய தலைவர்கள் பாரம்பரியமிக்க தலைவர்கள் சொல்வது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. திமுக கூட்டணிக்கு வரும்படி தேமுதிகவுக்கு நீங்க அழைப்பு விடுத்தீங்களே, இப்போதும் உங்களுக்கு அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு செய்தியாளர்கள் திமுக தலைவர் கருணாநிதியிட்ட நேற்று கேட்கும்போது, நான் தெரிவித்த நம்பிக்கையை என்னை பொறுத்தவரையில் இன்னும் இழந்து விடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரலாம், இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லைங்கிற தலைப்பில் அந்த செய்தியை நாளிதழ்கள் இன்றைக்கு போட்டிருக்கு. தேமுதிக வருமா வராதா, எந்த அடிப்படையில் அவர் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் போன்ற பல கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதற்கு முந்தைய நாள் தான் செய்திகளில் கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தார். தேமுதிகவோட பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். தேமுதிக தன்னுடைய முடிவை அறிவிச்சிட்டாங்க, அது அவங்களுடைய உரிமை, அது திமுகவுக்கு எந்த விதமான பின்னடைவையும் கொடுக்கவில்லை அப்படின்னும் அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. ஸோ ஸ்டாலின் சொல்றதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு. இவருடைய அழைப்பு அதுக்கப்புறம் நம்பிக்கை தெரிவிக்கிறதுலையும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஆனா இந்த 2 தொடர்ச்சிகளும் தொடர்பில்லாம இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. அதான் இப்போ அப்பா சொல்றதுக்கும் புள்ள சொல்றதுக்கும் என்ன கன்சிஸ்டன்சின்றது தான் பேசிக் கொஸ்டின். இப்போ நேற்று நீங்கள் சொன்னது போல ஸ்டாலின் அவர்கள் ஹிந்து கொடுத்த பெரிய ஒரு பேட்டியில் கூட வந்து அவர் தெளிவுபடுத்துகிறார். கூட்டணி இடமில்லை, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கில்லை, பவர் ஷேரிங் கிடையாதுன்றாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடக்கலைன்றதான் சொல்கிறார். இன்ஃபேக்ட் அதுக்கு முதல் நாள் வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது ஒரு காரில் உட்காந்துருக்காரு. அப்போ கேட்கும்போது நாங்கள் பேசலைன்றாரு. ஜவஹர்லா பேசிட்டு போயிருக்காருன்னா அது அவருடைய கருத்துன்றாரு. ஆனால் நேற்று கலைஞர் வந்து திடீர்னு கலைஞர் சொன்னது ஆச்சரியமான ஒரு விஷயம். நாங்கள் பேசுகிறோன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு 2 மணி நேரம் முன்னால் தான் காலையில் வந்த பேப்பரில் ஸ்டாலினுடைய இந்த பேட்டி வருது. இது வந்து எதனால் இந்தியாவின் முதுபெரும் அரசியல் தலைவருக்கு இந்த தடுமாற்றம் என்று புரியவில்லை. இது வந்து நிச்சயமாக வந்து இது அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வாக்குகளை கொண்டு வரும்னு தெரியல. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது வந்து இது பேக்ஃபயர் ஆகுமான்ற சந்தேகம் தான் வருது நமக்கு. இது எதிர்மறையான விளைவுகளை இந்த மாதிரியான போக்கு ஏற்படுத்தத்தான் வாய்ப்புகள் அதிகம்னு நான் பார்க்குறேன். இது அவங்களுக்கு நிர்பந்தங்கள் இருக்கலாம், ஆட்சியை கைப்பற்றுவதற்கான நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக தன்னுடைய முடிவை தெரிவித்த பிறகு, இன்ஃபேக்ட் நேற்றுக்கு முன்தினம் வந்து அவர் 2வது தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டு அவருடைய கட்சி சொந்தமான அந்த தொலைக்காட்சியில் அவர் வந்து தெளிவாகவே 2 கட்சிகளையும் திட்டுறார். அவருடைய மனைவி தொடர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து கலைஞர் இதை சொல்கிறாருன்னு புரியல. அவங்க பேசுறது உண்மையாக கூட இருக்கலாம். பட் இவ்வளவு தூரம் பொது தளத்தில் பொதுவெளியில் இந்த அளவுக்கு வந்து விவகாரம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ரொம்ப ரசனை குறைவானதாக விமர்சனங்கள் மாறிவிட்ட காலகட்டத்தில் தேமுதிக தரப்புலேருந்து நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் என்று மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, கலைஞரே சொல்கிறாருன்னும் போது
அது வந்து நிச்சயமாக வந்து ஒருவேளை கூட்டணி வந்தாலும் அவர்களுக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. எதிர்மறையாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னென்னா நீங்கள் அவங்களுடைய அரசியல் தேவைகள் காரணமாக இந்த மாதிரியான இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உருவாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா திருப்பியும் அந்த ஒரு கிராண்ட் அலையன்ஸுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குறாரு. இது வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலையை முழுமையாக ஒரே இடத்தில் குவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பேசும்போது இந்த மாதிரி என்னதான் இவர்கள் வந்து பிணங்கி வெளியே ஒதுங்கி போய் தனியாக தான் இருப்போம்னு பேசக்கூடியவர்களையும் அவர்கள் வந்து எங்களோடு தான் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திருப்பி அவர் பேசுவதற்கான காரணம் இந்த ஒரு கிராண்ட் அலையன்ஸ்க்கான ஒரு ஆப்போசிஷன் அத்தனையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை உனக்கு தனக்கு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையிலேருந்து இது ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. ஆனா அது வந்து நிச்சயமா மணி சொன்ன மாதிரி அது வந்து பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு, அது வந்து நிச்சயமா கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் தான் இதுல இருக்கு. ஏன்னா இதுல கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த அளவுக்கு இந்த விதமான ஒரு கூட்டணியை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அல்லது நேற்று வரை நான் மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒருத்தரை வந்து மீண்டும் நாளை மறுநாள் அப்படி இவர் விரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு நாளை தேமுதிகவோ இவரோட இன்னும் அடுத்த ஒரு 60 நாட்களுக்குள் வந்து சேருகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் நேற்று பேசிய பேச்சுகள் அத்தனையும் மறந்து விடுவார்களா? மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டாலும் கீழே இருக்க தொண்டர்கள் அதை மறக்க மாட்டார்கள். அப்போ கடைசியில் வந்து நீங்க தேர்தல் போலிங்ல பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும். அந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் வந்து இவங்க இணைந்து வேலை செய்வாங்க? இந்த மன வருத்தங்கள், இந்த பிணக்குகள் நிச்சயமாக கீழ் வரைக்கும் பாய்ஞ்சிருக்கு இல்லையா? அதை வந்து அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக நான் தொடர்ச்சியா பார்க்குறேன். பழம் வேணும்னா பழம்னு அதை பற்றி பேசுனதுனால அப்படிதான் வருது. வெற்றி கனி வேணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது கட்சி தொண்டர்களாலையும் கட்சிகளாலும் ஏற்கப்பட்ட ஒரு நீதியாக இருக்கலாம். கட்சியினுடைய மேல்மட்டத்துக்கும் கீழ்மட்டத்துக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. கீழ்மட்டத்தில் நீங்க என்னதான் நீங்க இணைந்து வேலை செய்யன்னு மேலே உத்தரவு வந்தாலும் அவர்கள் எவ்வளவு தூரம் இணைந்து வேலை செய்வார்கள்ன்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருக்கு. அது இந்த உள்ளடி வேலைகள்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த தேர்தல் போலிங் பூத்தில் அது நடக்கும். ஆக்சுவலாக அப்போ அந்த நேச்சுரலாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலே வந்து என்னன்னா இவர்கள் மேலே வந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் தங்களுக்கு வந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கையில் இது பேசுகிறார். இன்னொரு பெரிய இவங்களை மறந்து போகக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா கிட்டத்தட்ட 1 கோடி புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 1 கோடி புதிய வாக்காளர்கள் இந்த விதமான பேச்சுகள் அத்தனையும் அவர்கள் ரசிக்கிறார்களா, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவர்கள்லாம் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இளைஞர் சக்தி, அவர்கள்லாம் வாக்களிக்க வருகிறார்கள். அது இல்லாமல் இன்னும் நான் பொலிட்டிக்கல் வாக்காளர்கள் இருக்காங்க, அரசியல் சாராத வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி, அதாவது அவங்க எப்படி இதை பார்க்க போறாங்க, புதிய வாக்காளர்கள் எப்படி பார்க்க போறாங்க? இந்த விதமான கூட்டணி அத்தனையுமே அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக மாறிவிட்டால் இது அத்தனையுமே கவுண்டர் ப்ரொடக்டிவா ஆகக்கூடிய வாய்ப்பு தானே இருக்கு. கட்சி சாராத வாக்காளர்கள், புதிதாக உண்டான 1 கோடி வாக்காளர்கள் இதை எப்படி பார்ப்பாங்கங்கிற கோணத்திலேருந்து அவர் சொல்றாரு. ஆனால் அதை பற்றி பேசும்போது நெகட்டிவாக போயிடுமோ அப்படிங்கிற கவலையை நாம் வெளிப்படுத்துறதோ அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஓட்டுகள் இவ்வளவுக்கு பிறகு நடக்கக்கூடிய கூட்டணியில் டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற சந்தேகத்தை வெளிப்படுத்துறதோ அவர்களுடைய முயற்சிக்கு ஊறு விளைவிக்கிற மாதிரியான கருத்துக்களை நாம் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு பொருள் வராதா? இல்லை, கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ திமுக தரப்புலேருந்து அந்த விமர்சனத்தை முன் வைப்பாங்க. மீடியா வந்து இந்த உறவு திமுக உறவு வராமல் பார்த்துக்கிறாங்க, கெடுக்கிறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் திமுக தரப்புலேருந்து கண்டிப்பாக முன் வைக்கப்படும். ஏன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இப்போ வெங்கடேஷ் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதாவது 1 கோடி யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ். அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான கேலி கூத்தை வந்து ரசிக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, களத்தில் வந்து தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் கூட ஒற்றுமை இருக்கலாம். நான் அதை வெங்கடேஷ் கிட்டேருந்து மாறுபடுறேன். அந்த ஒற்றுமை கூட இருக்கலாம். ஏன்னா 2 பேருமே வந்து சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் டிசைடிங் ஃபேக்டர் வந்து இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி போடக்கூடிய அந்த வாக்காளர்கள், அவர்கள் மத்தியில் வந்து இந்த போக்கு, அதாவது வந்து அவர் தெளிவாக அறிவித்த பிறகும் திரும்ப வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறது வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது, நாமினேஷனுக்கே 1 மாதம், கரெக்டாக 1 மாதம் இருக்குது. இப்போ வந்து இன்னும் 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் அலையன்ஸை செட் பண்ணி முடிச்சிட்டோம்னா கூட ஆக்சுவல் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் பண்ணி அந்த பரப்புரைக்கு நாங்கள் போகும்பொழுது மறந்துடுன்றாங்க. டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது உண்மை, ஆனால் முழுவதும் மறக்காது. நீங்கள் இன்னொன்று, இப்போ தேமுதிக கட்சி அந்த தலைமை நமக்கு தெரியும். அவங்கள நீங்கள் உள்ளே இழுத்தீங்கன்னா கூட வந்து தேர்தல் வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி அவங்கள வச்சு மேனேஜ் பண்ண போறீங்கன்றது தெரியல. அது சிக்கல். நீங்கள் நல்லா கவனிங்க, ஜெயலலிதா அவர்கள் 2011 விஜயகாந்தோட கூட்டணி அமைச்சப்போ கூட வந்து அந்த அம்மாவும் அவரும் ஒரு கூட்டத்தை கூட ஜாயிண்ட் அட்ரஸ் பண்ணல. அப்போ அந்த இடத்துல வந்து பண்டுட்டு ராமச்சந்திரன் மாதிரி சீனியர் லீடர்ஸ் வந்து தேமுதிகவில் இருந்தாங்க. அவங்க ஒரு மாதிரி ஷாக் அப்சர்வராக இருந்தாங்க. இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக அந்த மாதிரி தேமுதிகவில் யாருமே இல்லை. அதெல்லாம் ஒரு சிக்கல். ஆகவே ஒருவேளை தேமுதிக வந்தாலுமே வந்து அது வந்து கலைஞருக்கு வந்து
நைட்மேர் சுச்சுவேஷன் வாங்க ஆங்கிலத்தில். ஏன்னா வந்து அவர் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள், சிறிய சிறிய பிரச்சனைகளை வந்து ஊடகங்கள் பெரிதிப்படுத்தி காட்டும். களத்தில் வந்து நீங்கள் வந்து நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கிரவுண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒன்றிணைந்து செயல்படுவது என்பது வந்து அதில் வந்து 2 கட்சிக்கும் வந்து ஒற்றுமை இருந்தாலும் வேறு சிலரால் அங்கே பல பிரச்சனைகள் வரும். திமுக தலைமைக்கு இருக்கக்கூடிய சில பிரத்யேகமான குணாம்சங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவர் கூட்டணிக்கு வந்தால் கூட கஷ்டம். இது ஒரு தரப்புல. இன்னொரு தரப்புல வந்து வெற்றி தோல்வியை நிர்மாணிப்பது வந்து உங்களுக்கு அந்தந்த கட்சிகளோட டெடிகேட்டட் ஓட் பேங்க்ஸ் கிடையாது. அப்பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஃபென்சிட்டர்ஸ் சொல்லக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி போடக்கூடியவர்கள் தான் முடிவு செய்யறாங்க. அவர்கள் வந்து இந்த கேலி கூத்தருக்கு பிறகு ஒருவேளை இந்த அலையன்ஸ் வந்தா கூட எப்படி போடுவாங்கன்னு தெரியல. அதைத்தான் வந்து இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அப்படிதான் இதை பார்க்கறோம். இல்லை, நீங்க முடிவெடுக்காத கட்சியில நிரந்தரமான கட்சி வாக்குகளாக இல்லாத தேர்தல் மாற்றி வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து தீர்மானிப்பார்கள். அவர்கள் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. புதிதாக வந்திருக்கக்கூடிய 1 கோடி வாக்காளர்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்ப்பாங்கங்கிற ரெண்டு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. இவர்கள் எல்லாரும் ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன்ல அரசியலை பார்க்காமல் புதிதாக இந்த அரசியலை எல்லாம் பார்க்க தொடங்குபவர்கள், புதிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏதேனும் ஆதாரமான நிச்சயமாக இடம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க யங் ஓட்டர்ஸ். நம்ம வந்து அவங்களை குறைத்து மதிப்பிட வேணாம். உங்களுடைய கேள்வியை வந்து நான் வந்து நீங்கள் அந்த யங் ஓட்டர்ஸோட அந்த ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறீங்களோ நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஏற்கனவே வாக்களிக்கக்கூடிய மக்கள், ஏற்கனவே வாக்களித்தவர்களுடைய இன்டெலிஜென்ஸை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க? கண்டிப்பாக நான் அப்படி சொல்லல. இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து முற்றிலுமாக இந்த விஷயங்களை பார்க்கிற பார்வையில வேறுபாடு இருக்காங்கிறது தான். இல்ல, இது வந்து இப்படி பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் கடந்த ஜெனரேஷனுக்குமான வித்தியாசம் பார்க்கும்பொழுது வந்து எவ்ரி ஜெனரேஷன் வந்து மேல மேல அதிகப்படியான ஒரு பக்குவத்தோடையும் உற்சாகத்தனமத்தோடையும் தான் போயிருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து பழைய ஜெனரேஷன் இதே மாதிரியான கேலி கூத்த பார்த்துனா எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்கள் பண்ணக்கூடிய முடிவு தான் அவர்களும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அல்லது மைனஸ் எப்படி வேணா நீங்கள் வச்சுக்கலாம். சமூக வலைதளங்களோட அரைவல் வந்து உங்களுக்கு வந்து எந்த செய்தியையும் யாரும் எவரிடமிருந்தும் நீங்கள் மறைக்க முடியாது. நேற்று கலைஞர் வந்து தேமுதிகவோட கூட்டணின்றதை கடந்த ஒரு 10 வருஷத்துனால நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பேப்பர்லையோ அல்லது சாயங்காலம் ஆல் இண்டியா ரேடியோலையோ தூர்தர்ஷன்லையோ சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி அந்த நொடியே வந்து மக்கள் மன்றத்தில் அது போகுது. இம்மீடியட்டாக 10 நிமிஷத்தில் அதற்கு வந்து எதிர்வினைகள் வருகின்றன. 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து மிக கடுமையான லட்சக்கணக்கான மக்கள் பேசக்கூடிய விஷயமாக, பங்கு பெறக்கூடிய விவாதமாக அது உருவாகிவிட்டது. ஆகவே இது எல்லாமே வந்து இந்த யங் ஓட்டர்ஸ்னு ஒரு வெங்கடேஷ் சொன்ன மாதிரி 1 கோடி யங் ஓட்டர்ஸ்ல நீங்க ஒரு 60% போல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்காளர்கள் மத்தியில் இவை வந்து ஒரு எதிர்மறையான பாரதூரமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். அதைத்தான் நம்ம வந்து கடந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமான வித்தியாசம் நம்ம சொல்றது. 2 தலைமுறைகளுக்கு முடிய அறிவு அந்த கூர்மையோ லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து ஒப்பீட்டு அளவில் பார்க்க கூட வேணாம். எல்லாரும் புத்திசாலியானவங்க தான். ஆனால் இன்னைக்கு உடனே விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மின்னல் வேகத்தில் பரவுது. அப்ப நீங்க எப்படி வந்து இவங்களை வந்து இந்த யங் ஓட்டர்ஸை நீங்க கன்வின்ஸ் பண்ண போறீங்க? எதை வைத்து நீங்கள் இந்த மாதிரியான பாலிடிக்ஸை கன்வின்ஸ் பண்ண போறீங்க? ஒரு பண்பாடு, புதிய வாக்காளர்களிடத்துல ஒரு பண்பாடு இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அந்த பண்பாடு வந்து இருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த பண்பாடு அரசியல் அகற்றப்பட்ட மனநிலையிலிருந்து அந்த பண்பாடு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. அரசியல் கூடுதலாக இருக்கக்கூடிய பண்பாட்டிலிருந்து தான் அது வருகிறது. அதாவது நீங்க தலைமுறை 2க்கு இடையில உண்டான வேறுபாடு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். அரசியல் அகற்றப்பட்ட மனநிலைக்கும் அரசியல் கூடுதலாக தெரிந்த மனநிலைக்கும் இடையில உண்டான வேறுபாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா கிளியர் ஆயிடும். நான் அரசியல் அகற்றப்பட்ட அப்படின்னு சொல்றது வந்து நாளைக்கு தேமுதிகவோட கூட்டணி வைப்பதற்கு ஏதேனும் ஐடியாலஜிக்கல் ஜஸ்டிபிகேஷனை, கோட்பாட்டு ரீதியான விளக்கங்களை திமுக தலைவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை அரசியல் அறிந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சரி. ஆனா அரசியல் அகற்றப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க, பொத்தாம் பொதுவான புரிதலோட இருக்கிறவங்க, இந்த மாதிரி நைசிட்டிஸுக்குள்ள எல்லாம் போகாம வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவரை ஏன் காலில் விழுந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த முயற்சியை நிராகரிப்பாங்க. ஆமா ஆமா அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இல்லை, நான் இப்படி உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன். இது எல்லாமே கூட வந்து ஜெயிக்கலாம். கலைஞர் சொல்லி எடுத்துட்டு இருக்க இந்த முயற்சிகள், அதை பத்தி நம்ம இன்னைக்கு விமர்சனம் பண்றோம், இது நல்லது இல்லைன்னு சொல்றோம். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இந்தியாவின் முதுபெரும் அரசியல் தலைவர் ஏன் இந்த தடுமாற்றம்னு கூட நம்ம கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம். இது அத்தனையும் மீறி நாளைக்கு திமுக கூட்டணி வந்து அவர்கள் வெற்றி கூட பெறலாம். எப்பன்னா அடிப்படையில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்குது. ஒற்றை கேள்விதான், ஜெயலலிதா ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா? தொடர வேண்டாம் என்று முடிவு செய்தால் ஆட்டோமேட்டிக்கா இந்த அலைன்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து ஆல் அலாங் நம்முடைய அரசியல் வந்து யார் வரக்கூடாதுன்றதுதான். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அந்த சிம்மரிங் ஆன்டி இன்கம்பன்ஸ்ன்றது வெளியில தெரியல, உள்ள இருக்கான்னு தெரியாது. நான் உறுதியா முடிவு பண்ண முடியல, கணிக்க முடியல.
அதுதான் இதோட டிசைடிங் ஃபேக்டர். 5 ஆண்டுகள் முடிவில் தேர்தலுக்கு போகக்கூடிய ஒரு கட்சி அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்றதுதான் பேசிக் கொஸ்டின். இல்லை, நான் அந்த கேள்வியிலேயே அரசியல் அகற்றப்பட்ட மனநிலை தன்மானத்தை முதன்மையாக வச்சுட்டு ஏன் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டு வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு அந்த கூத்து நீங்க சொன்ன மாதிரி அதை கேலி கூத்தாக பார்த்து ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அரசியலற்ற மனநிலை வெற்றி ஒன்றே இலக்கு, அதற்கு இடையில எதுவுமே முக்கியம் இல்லை, அதனால எது செஞ்சாலும் பரவாயில்ல, அணியை பலமாக கட்டி அமைச்சா போதும், அவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இளைஞர்களை பொறுத்தவரை இரண்டும் இருக்கு. நீங்க இன்னொன்னு அதாவது 96 2006 ஒப்பிட்டு எல்லாத்தையும் ஒப்பிட்டு தான் இதை பேசணும். 96ல இருந்த அந்த ஒரு வெளிப்படையான ஒரு அரசுக்கு எதிரான மனநிலை இன்னைக்கு நிச்சயமா இல்லை. 2006ல ஓரளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எந்த அரசாங்கமும் 5 ஆண்டுகளை முடித்து விட்டு மக்களிடம் போகும்போது ஒரு அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆட்சியை மாற்றுவதற்கான அளவுக்கான ஆன்டி இன்கம்பன்சி ஆனால் பதில் சொல்ல முடியல, கஷ்டமா இருக்கு. நீங்க ஜஸ்ட் 2 இயர்ஸ் முன்னால் நடந்த எலெக்ஷன் 2014 லோக்சபா எலெக்ஷன்ல 37 சீட் அவங்க ஏடிஎம்கே ஜெயிச்சதை தயவு செஞ்சு குறைச்சு மதிப்பிடாதீங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு 5 அணி 6 அணி வந்தது, அதே தான் இன்னைக்கும் வந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உடனே உங்களுக்கு இது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்துடும் அல்லது வராதுன்னு ஒரு முடிவு செய்வது என்பது கடினமாக இருக்கிறது. 6 அணி இருக்கும் பொழுது பாரம்பரியமான வாக்கு வங்கி அரசியலை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக ஸ்லைட் லிட்டில் பிட் எட்ஜ்னு நம்ம சொல்லலாமே ஒழிய மற்றபடி இவங்க ஜெயிச்சிருவாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் இளைஞர்களுடைய வாக்குகளை திருப்பி சொல்கிறேன். இளைஞர்களை நாம் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம்னா சென்ற தலைமுறை இளைஞர்களுக்கு நீங்கள் வெறுத்து போய் வாக்களிக்காமல் இருந்த ஒரு 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 சூழ்நிலை ஒன்று இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்கள் போலிங்கில் தொடர்ச்சியாக நீங்கள் போலிங் சதவீதங்கள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருந்தது. ஏன்னா அதில் வெறுத்து போனவர்கள், இந்த அரசியலை வேண்டாம் என்று வெளியே போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அல்லது வாக்களிக்காமல் தவிர்த்து விட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதுவும் இந்த மாதிரியான ஒரு தகவல் தொழில்நுட்பம் மிக அதிகமாக வளர்ந்த, சமூக ஊடகங்கள் மிக அதிகமாக வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் யாருமே தன்னுடைய கருத்தை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடும் ஒரு கமிட்மெண்ட்டும் உருவான ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இவர்களுக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கு. அப்போ இவர்கள் அரசியல் கூடுதலாக தெரிந்தவர்கள் நான் சொல்வதற்கு சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த உடனேயே மனநிறைவு அடைந்து நீங்க முன்னாடி சொல்வதற்கான ஒரு பர்சனல் ஊடகம் இல்லாம இருந்தது. ஏன்னா ஊடகம் வெளியே இருந்தது. இன்றைக்கு ஊடகம் மிகவும் கையடக்கமாக மாறிவிட்ட சூழ்நிலை நிச்சயமா நீங்க அவர்கள் வெளிப்படுத்துகிறார். இதை நீங்க பெருமளவு நீங்க எடுத்துக்கொள்ளணும், பார்க்கணும் அப்படின்னும் போது இவர்களுக்கு அரசியல் நிச்சயமாக இருக்கிறது, அரசியல் ஒப்பீனியன் தெளிவாக இருக்கிறதுன்றத ஒரு பாயிண்ட்ல தான் பேசணும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து திரும்ப இந்த இறுதி பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாலினுடைய அணுகுமுறையில் ஒரு தொடர்ச்சியான போக்கு இருக்கு, திமுக தலைவருடைய அணுகுமுறையில் ஒரு தொடர்ச்சியான ஒரு போக்கு இருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி வெளியில தெரியுது. ஒரு வேளை இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது அதுவே அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், தெரியல. ஆனால் அது இயல்பாக சில நபர்களிடத்துல யாரு அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிரிந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நேற்று பேசும்போது தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. மூன்றாவது, தேமுதிகவை மீண்டும் திமுக கூட்டணிக்கு வரும் என்று சொல்வதன் மூலம் தேமுதிகவை உடைப்பதற்கு, பிளப்பதற்கு திமுக முயற்சி செய்கிறது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றார். இல்லை, இப்போ தமிழிசை சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக துண்டா நின்னாங்கன்னா சதுரதான் செய்யும். அன்புமணி சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா அது நடந்தால் ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் கடந்த கால வரலாறு 2 பேரும் அதிமுக 2 பேருமே அவர்களுடன் ஒரு பெரிய கட்சி, அவர்கள் முயற்சி செய்து அந்த கட்சி வரலன்னா உடையும். அதுக்கு அந்த பெரிய கட்சிகளை மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா உடைக்கப்படுற கட்சியில் இருக்கக்கூடிய இன்னர் டைனமிக்ஸும் அதுக்கு காரணம். அதை பொதுப்படையாக ஒரு கட்சியை குற்றம் சாட்ட முடியாது, உடைக்கிறாங்க. மூன்றாவதாக நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டாலின் சொல்கிறதுல அவரோட கடந்த காலங்களில் ஒரு வருடமாக நேற்று காலை ஹிந்து அவரோட பேட்டி வரப்பட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. ஆனால் கலைஞர் வேற மாதிரி பேசுகிறார். கண்டிப்பாக இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்கள் சொன்னது போல் அது உள்ளுக்குள்ளே ஒரு விதமான ஒரு பவரை யார் அசர்ட் பண்ணுறதுன்றதுல ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. அது கிளாஷான்னு கூட நான் வெளிப்படையாக நாங்கள் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. யார் அதை பார்ட்டியையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றதுல அது ஆப்வியஸாக தெரியுது. இல்லைன்னா நேற்று காலையில் அவரும் ஒரு சீனியர் லீடர், ஸ்டாலின் 42 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் இருக்கிறவர், அவர் கட்சியோட பொருளாளர், பிரின்ஸ் இன் வெயிட்டிங் சொல்கிறோம் அவர் கொடுத்த பேட்டியை மறுத்து கலைஞர் அவர்கள் இப்படி சொல்கிறாருன்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடை அதை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. இதெல்லாம் விவாதத்திற்கு அப்பாற்பட்டது நான் நினைக்கிறேன். தேர் இஸ் அ கிளியர் கான்ட்ராடிக்ஷன்.
வெங்கடேஷ், இல்ல இதுல நிகழ்ச்சி நிறைவு செய்யணும் உங்களுடைய இறுதியான கருத்தாக சொல்லுங்க. முரண்பாடு இல்லை, அது வந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அம்சம். ஆனா இதுல என்னன்னா திருப்பி நீங்க வந்து ஒரு தேமுதிகவை வந்து திமுக காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை, தேமுதிகவின் வரவுக்காக திமுக காத்திருக்கிறது என்ற செய்தியை நிச்சயமாக திமுக தொண்டர்களுக்கு வருத்தத்தையும் அந்த விதமான ஒரு வேதனையும் அவர்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இழப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது. அந்த ஒரு கோர் கான்ஸ்டிடுவன்சி அவர் வந்து வலுப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்காம இருப்பதே நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.